டீசல் படம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து உள்ள உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதாவது இந்த படத்தோட பார்க்கும்போது அப்படியே வட சென்னை சாயல்ல இருக்கே, இந்த படம் அப்படி இருக்கும் இப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சு வந்துராதீங்க. இது கம்ப்ளீட்டா வேற மாரி ஒரு ஜானர், ஒரு டிஃபரண்டான ஒரு சப்ஜெக்ட். சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சப்ஜெக்ட். அதாவது குரூட் அந்த குரூட் கொண்டு வந்து பேஸ் அதுல இருந்து நடக்கக்கூடிய அரசு தொழில் போட்டியில ஆரம்பிச்சு ஒரு அரசியல், அந்த அரசியல பண்றது யாரு? அரசாங்கத்த தாண்டி ஒரு கார்ப்பரேட் முதலாளி அப்படின்னு காமிச்ச விஷயம் உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. இந்த படம் வந்து ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் லேகா தான் போகும். என்னடா எத நோக்கி போகுதுன்னு தெரியலையேன்ற மாரி கொஞ்சம் அங்கங்க ரொம்ப கிரிப்பிங்கா இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே மாரி போயிட்டு இருக்கும். ஆனா, செகண்ட் ஹாஃப்க்கு மேல அப்படியே ஃபயரா போகும். ஸ்க்ரீன் பயங்கரமா போயிட்டு இருக்கும். கடைசியில என்ன சொல்ல வந்தாங்களோ, அது ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே. இந்த படத்த பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், அதே மாரி வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், இந்த மாரி பிரச்சனைகள் நடக்கும்போது, அரசாங்கத்த தாண்டி எவனோ ஒருத்தன் குடுக்குற அழுத்தம் தான் இவங்க இந்த மாரி பண்றாங்கன்ற மாரி ஒரு அரசியல் தெரிஞ்சுப்போம் நம்ப. ஸோ உண்மையிலேயே இந்த படம் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். ஹரிஷ் கல்யாண பொறுத்தவரைக்கும் இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ், ஒரு பெரிய மேஜர் பில்லர்னா படத்தோட மியூசிக். படத்துல வரக்கூடிய பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதே மாரி இந்த படத்துல மியூசிக் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க நினைப்பீங்க, அப்ப வந்து இந்த படம் வந்து அதுல்யா பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுல்யாவ ரொம்ப லிமிட்டாவே காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா டிராவல் ஆவாங்க. ஆனா அவங்களோட கெமிஸ்ட்ரின்றது ரொம்ப லிமிட்டா தான் இருக்கும். அதுதான் ரொம்ப டைரக்டர் கிட்ட புடிச்ச விஷயமா இருந்துச்சு. ரொம்ப வாண்டடா தூக்கி போட்டாங்கன்னா, அதே நமக்கு ரொம்ப கடியாயிடும். அதனால எல்லாமே பார்த்து பக்குவமா பண்ணியிருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலேயே. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா இருக்கு. நான் தான் சொல்றேனே. படத்துல கண்டிப்பா லேக் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, என்னடா இது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, எனக்கு பர்சனலா அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால இந்த படம் எனக்கு டபுள் ட்ரீட்டா போச்சு. உண்மையிலேயே சொல்றேன். நான் வந்து இந்த லவ் ரொமான்ஸ் டிராமா பார்ப்பேன். ஆக்ஷன் ஃபிலிம்லாம் பார்ப்பேன். எனக்கு வந்து கமர்ஷியலா பிடிக்கும்னாக்கா, எனக்கு சமூக அக்கறைலாம் தேவையில்லப்பா. இந்த சும்மா மெசேஜ் எல்லாம் சொல்லாதீங்கப்பான்னாக்கா, நீ வீட்லயே உட்கார்ந்து இந்த படத்த பார்க்காத. இல்ல நான் ஒரு நல்ல படம் பார்க்கணும், டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாக்கா, கொஞ்சம் லேக தாண்டி இந்த படத்த புடிச்சு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாரியான ஒரு படமா தான் இருக்கு இந்த படம். உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா, இந்த கமர்ஷியல் இதெல்லாம் நம்ம எப்ப வேணா பார்த்துக்கலாம். பிரச்சனை இல்ல. இந்த மாரி ஒரு போல்டான அட்டெம்ப்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது. இத வந்து பாருங்க ஃபேமிலியோட. நல்ல படம். குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து காட்டுங்க. ஏன் குழந்தைக்கு காட்ட சொல்றேன்னா, இப்பயே இங்க நடக்கக்கூடிய அரசியல் அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் வளரும்போது அவன வச்சு அரசியல் பண்ண முடியாதுன்றது தான். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த படம் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு படம். உண்மையிலேயே நல்ல ஒரு படம். வரவேற்பு கொடுக்க வேண்டிய ஒரு படம். சூப்பர் படம் என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா, இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமான்னு கேட்டாக்கா, எங்களுக்கு சமூக அக்கறைலாம் கிடையாதுப்பா. நீங்க சமூக அக்கறை இல்லன்னு சொல்லி சொல்லி தான் இன்னைக்கு நாடு இப்படி இருக்குது. இந்த மாரி படங்கள பார்த்தீங்கன்னா, அறிவு வளர்ந்துற போது. அதனால வீட்லயே இருந்துருங்க. அதுல்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா ப்ராப்பரா எங்க வரணுமோ அங்க மட்டும் வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா டிராவல் ஆனாலும் அவங்களோட கெமிஸ்ட்ரின்றது லிமிட்டா தான் இருக்கு. நல்லா இருக்கு உண்மையிலேயே.